நம்ம ராமநாதத்தோட மிகப்பெரிய அடையாளம் வரக்கூடிய நம்மளுடைய பெஸ்ட் மூவியோட 16வது பிரான்ச் இன்னைக்கு ஓபன் பண்ண போறாங்க. ஒரு காணொலி போட்டிருந்தோம். இன்னைக்கு அந்த கிராண்ட் ஓபனிங்க்கு ஏகப்பட்ட மக்கள் இங்க குழுமி இருக்காங்க. ஸோ இன்டீரியர் அதுக்கப்புறம் வெளியில அவுட்லுக் எல்லாமே ரொம்ப சூப்பரா டிசைன் பண்ணி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸோட டைட்டில் வின்னர் திவ்யா கணேசன் அவங்க வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பவுன்சர்ஸ் அதுக்கப்புறம் மதுரை ராமநாதபுரம் ரீஜன் உள்ள ஏகப்பட்ட பேர் இன்ஃபுளுசர்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. பொதுமக்கள் அதிகமாக கூடியிருக்க இந்த நேரத்தில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த பெஸ்டிவலோட கிராண்ட் ஓப்பனிங் நடக்க போகுது. ஸோ உள்ள என்னென்ன டிஷ்லாம் லான்ச் பண்ண போறாங்க, அந்த பேக்ரவுண்ட் ஸ்பெசிலிட்டிஸ் என்ன எல்லாமே டீடைல்ஸாக இந்த வீடியோ அப்படின்னு சொன்னா ஸ்வீட்டை தாண்டி அவங்களோட இன்டீரியர்ஸ்க்கு நிறைய மெனக்கிடுவாங்க. அதாவது நம்மளுடைய மதுரை சென்னை போன்ற இடங்கள் எல்லாம் கூட பார்த்துருப்போம். இந்த மாதிரி இன்டீரியர்ஸ் வந்து கண்டிப்பா சவுத் ரீஜன்ல கிடையாது. அதாவது நம்ம குறிப்பா ராமநாதபுரம் மதுரைக்கு அந்த பக்கம் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஹை இன்டீரியர்ஸ் இங்க மட்டும்தான் இருக்கும். அதனாலதான் சொல்லியிருக்காங்க தென் தமிழகத்திலேயே 33,000 சதுர அடியில ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பேக்கரி அப்படின்னா இந்த ஒரு பெஸ்ட் மூவி தானே. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 ப்ராடக்ட் வந்து புதுசா லான்ச் பண்ண போறாங்க. ஸோ பனையல்வா ஆல்ரெடி நம்மளோட ப்ராடக்டாவே இருந்துச்சு, அது நிறைய இடத்துல நேமாச்சு. அதே மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணி இன்னைக்கு இந்த கிராண்ட் ஓப்பனிங் ரொம்ப சூப்பரா போய்கிட்டு இருக்கு. நம்ம கண்ணு கட்டுறது வரைக்கும் ஏகப்பட்ட தலைகளை பார்க்க முடியும். நிறைய மக்கள் இந்த ஒரு பேக்கரி எப்படி இருக்க போது, என்ன அட்மாஸ்பியர் இருக்க போது, என்ன டேஸ்ட் இருக்க போது ரொம்ப ஆர்வமா வந்திருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு கிராண்ட் ஓப்பனிங் பார்க்க போறோம். கண்ணாடி ஸ்லைட்ல நம்ம இந்த ரோட்ல போற பஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு உட்காந்து சாப்பிட்டு ஓரளவுக்கு சூப்பரா என்ன வச்சிருக்காங்க. அதையும் தாண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் சொல்லும் போது இந்த இடத்துல வந்து பனை சாயா அப்படின்னு சொல்லி ஒரு இதை கொண்டு வர போறாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா பால் இல்லாம கருப்பட்டி இல்லாம சேர்த்து ஒரு டிஷஸ் வரப்போகுது. கார்டனிங் அப்படின்னா நம்மளுடைய குழந்தைகளை விளையாட விட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கும் மனசை ரசிக்கிறதுக்கும் ஒரு சூப்பரான கார்டனிங் பண்ணி அப்படியே இதுக்கு பின்னாடி போனோம்னா கார் பார்க்கிங் வச்சிருக்காங்க. ஸோ கார் பார்க்கிங்ல வந்து பார்த்தோம்னா குழந்தைகள் விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயங்களும் வச்சிருக்கிறதுனால இந்த இடம் வந்து ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. கிட்டத்தட்ட முழுவதுமா 33,000 சதுரடிகள் பரப்பளவில் வச்சிருக்காங்க. இந்த இடத்த பார்த்தாலே தெரியும் இது ஃபுல்லுமே கார் பார்க்கிங் தான். குழந்தைகள் சரிக்கு விளையாடுறதுக்கு சூப்பரான ஒரு இடத்த சூப்பரா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்ம தெரியும் உள்ள லைட்டிங் இன்டீரியர்ஸ் எல்லாமே. சோ அவுட்டர் நம்ம பார்த்திருந்தோம், இன்னர் இன்டீரியர்ஸ் இந்த ஒரு பெஸ்ட் மூவியை நம்ம உள்ள பார்க்க போறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரே நேரத்துல ஒரு 200 பேருக்கு மேல வந்து அக்கமடேட் பண்ற மாதிரி ஒரு இடமா பண்ணிருந்தாங்க. சோ வாசலோட என்ட்ரன்ஸ்க்குள்ள நம்ம போனோம் அப்படின்னா ஸ்வீட் வெரைட்டிஸ் வாங்குறதுக்கான இடங்கள் எல்லாமே இங்க இருக்கு. ஸோ ஜூஸ் பரி பட்டர் பிஸ்கட் யூனிட், கேக் யூனிட் எல்லாத்துமே இந்த யூனிட்ல வச்சிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா ஃபுல்லா ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ், குலோப் ஜாமுன், ஊறுகாய் வரைக்குமே இந்த ஏரியா ஃபுல்லா வச்சிருக்காங்க. மெயினா பெஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லும் போது ஒரு கடைகள் எப்படி நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்ல தேடி வாங்குறோமோ அந்த மாதிரி பொருட்களை நம்ம பார்த்து செலக்ட் பண்ணி பில் பண்ண முடியும். ஸோ அதுதான் நம்மளுடைய பெஸ்ட் மூவியோட ஒரு சிறப்பம்சம்னு சொல்லுவாங்க. ஸோ அது இந்த 2 மூலையிலுமே வச்சிருக்காங்க. மெயினா டின் பண்ணப்பட்ட பொருட்கள் எல்லாமே ரொம்ப அசால்ட்டா கேஷுவலா வெளிநாட்டுக்குள்ளே ஏற்றுமதி பண்றாங்க. ஸோ அப்படி நம்ம பார்த்தோம்னா அந்த ஏரியா முழுவதுமா ஸ்வீட் ஏரியாஸ், மேல உள்ள பகுதிகள் வந்து பார்த்தோம்னா ஃபுல்லுமே லைட்டிங்ஸ் தான். ஸோ இதை வந்து பார்த்தோம்னா ராம்நாட்டில் ஒரு அண்ணன் தான் இந்த எலக்ட்ரிக் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மேலே உள்ள லைட்டிங்ஸ், அதுக்கப்புறம் இந்த இடம் வந்து நம்மளுடைய கேக் யூனிட். ஸோ பர்த்டே கேக் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோ வரைக்கும் செஞ்சு தருவாங்க. ஸோ சாம்பிள்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. ஸோ உள்ள புகைப்படங்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒன்று டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எங்களுடைய மன்னர் பாஸ்கர சேதுபதி அவர்கள், எங்களுடைய ஐயா மதிப்பிற்குரிய அப்துல் கலாம் ஐயா, அது சர்ச் அப்படின்னு சொன்னா ராமநாதபுரம் மக்களின் நம்பிக்கை, அமைதி மற்றும் அன்பின் சின்னம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு இந்த தர்கால வந்து யாரா இருந்தாலுமே வந்து அவங்களோட குறைகளை வந்து சொன்னா கண்டிப்பா நிவர்த்தி ஆகும். 800 வருட கால வரலாறு. ஸோ இதுவுமே இந்த இடத்துல வச்சிருக்காங்க. திரு உத்தரவசமங்கை உலகில் முதலில் தோன்ற சிவாலயம், சிவன் பிறந்த ஊர் இங்க தான் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா பர்த்டே கேக்ஸ் இங்க கயிறு கட்டி தொங்க விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 15 கிலோ வரைக்குமே கேக் வாங்க முடியும். இது எல்லாமே எங்களுடைய வரலாற்று சின்னங்கள். எல்லாத்தையுமே ஒவ்வொரு இடங்களையும் சூப்பரா தெளிவுபடுத்தி உள்ள நம்ம ஒரு கொஞ்ச நேரம் சாப்பிடும் போது நம்ம ராமநாதபுரத்தில் என்ன இருக்குங்கிறத மூளைக்குள்ள கொண்டு அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் வந்து பார்த்தோம்னா ஹாட் மைசூர் பாக்கு, அதுக்கப்புறம் நம்ம பணம் கொடுத்து இங்கே தான் பொருள் வாங்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாட் பப்ஸ், வெஜ் பப்ஸ், இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாத்துக்குமே இந்த யூனிட் இருக்கு. இதற்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லைவ் கிச்சனு. ஸோ இதுதான் மக்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிற யூனிட். ஸோ இந்த இடத்துல சேர் அட்மாஸ்பியர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் மூவி டேஸ்ட்டுங்கிறத தாண்டி இங்கே இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் பிளசன்ட் ஏரியா தான் எப்பவுமே பெஸ்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு சேர் வெரைட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அப்படி உட்காரும் போது இப்படி நீட்டா வந்து அப்படி காலில் உட்காந்து கால் மேல கால் போட்டா ராஜா பகதூர் மாதிரி இருக்கும். பட் இல்லாட்டாலும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்வீனியன்டான சேர்ஸ் எல்லாமே பெஸ்ட் மூவினால தான் பண்ண முடியும். இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே மேலே பார்த்தோம்னா இதுல ஃபுல்லுமே பிளைவுட்ல ஸ்ட்ரக்சர்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரக்சர்ஸுமே நம்ம மைண்டை ரொம்ப அழகா மெஸ்மரைஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி டேபிள் யூனிட் இந்த பக்கம் இருக்கிற மாதிரி அந்த பக்கம் இருக்கு. இதோட செகண்ட் யூனிட் இங்கேயுமே நிறைய பேர் உட்கார முடியும். நம்ம மேஜரா சொல்லியிருந்த ஒரு விஷயம்
கண்ணாடியை பார்த்து ரசிச்சு நம்ம சாப்பிடுற ஒரு யூனிட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சேர்ஸ் எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய அப்டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பகுதிகள் மொத்தமா 33,000 சதுரடி. ஆப்போசிட்ல டிஜே மிக்சர் அப்படின்னு சொல்றாங்க. யாருக்காவது பிறந்த நாளோ கல்யாணம் காதுகுத்து நடந்துச்சுன்னா இங்க ஒரு பார்ட்டியை வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் மியூசிக்ஸ் எல்லாமே பெஸ்ட் மம்மியில நிறைய விஷயங்கள் லான்ச் பண்ணியிருந்தாலும் இந்த தடவை என்ன சொன்னாங்கன்னா மேலை நாட்டு உணவுகள் நிறைய வரப்போகுதுன்னு. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது பேர் ஏதோ ஒரு பைன்னு சொன்னாங்க, மஞ்சள் பை தான் கேள்விப்பட்டிருப்போம். இது ஒரு பையன், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் ஃபுல்லா நிறைய இறக்கிருக்காங்க. ஸோ பெஸ்ட் மம்மி அப்படின்னால கண்டிப்பா புதுமையா இருக்கும், புதுமையான உணவுகள் நிறைய வந்திருக்கு. பெஸ்ட் மம்மி ஓப்பனிங் டேல ஒரு 6 ப்ராடக்ட் லான்ச் பண்ண போறதா சொன்னாங்க. என்ன ப்ராடக்ட் கொடுக்க போறோம்? ஹல்வா பண்றோம் சார், லைவாவே பண்றோம். பனி ஹல்வா, தொதல் ஹல்வா, ஓகே பால் ஹல்வா. பால் ஹல்வா பண்ண போறோம். ஆமா சார், கேரட் ஹல்வா, ஓகே இளநீர் ஹல்வா. இது வந்து பிரீமியம் குவாலிட்டி. ஆமா, இங்க வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து இங்க லைவா ஹாட்டா சுட சுட ஆமா எங்கேயுமே இல்லாம ஃபர்ஸ்ட் டைமா இங்க பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே, நான் வந்து ஃப்ரெஷ்ஷா பார்த்தோன்னா நம்ம அந்த பால் அதுக்கேற்ற மாதிரி இன்டர்நேஷனல் தரம் வாய்ந்த சட்டி எல்லாமே யூஸ் பண்றாங்க. இன்னைக்கு கிராண்ட் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மகிட்ட வந்து தினேஷ் வந்து நம்ம மதுரை டு ராமேஸ்வரம் அந்த பிட்வீன்ல இருக்கு, ஹைவேல இருக்கு. இந்த அவுட்லெட்ல ஸ்பெஷல் என்னன்னா நம்ம பனை அல்வா ஆல்ரெடி நம்ம பார்த்தது. இப்ப நாங்க ஸ்விஸ் இந்த மாதிரி நாங்க ஃபாரின் கண்ட்ரி டூர் போறப்ப நாங்க சாப்பிடும்போது சம்திங் எங்களுக்கே வந்து அந்த பீஸை சாப்பிடும்போது ஒரு சம்திங் ஏதோ நல்லா இருக்கு, ஏதோ டிஃப்ரெண்டா சரி பண்ணி அதை கண்டுபிடிச்சு அங்க இருந்து நாங்க இம்போர்ட் பண்றது. இந்த பீஸா மாவு வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கு. ஆமா, இது வந்து பியூர்லி வந்து ஸ்விஸ் பேக், சுவிட்சர்லாந்துல இருந்து பண்றது. ஓகேங்க. சோ வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு மாவு, பீஸா மாவு, புரோட்டீன்ஸ் உள்ள என்ன லேயர்ஸ் வரைக்குமே காமிச்சாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹைலி புரோட்டீன். ஓகே, நம்ம ராமநாதபுரத்துக்கு வந்திருக்கீங்க. நம்ம ராமநாதபுரத்தோட பொண்ணு பிக் பாஸ்ல டைட்டில் வேற அடிச்சிருக்கீங்க. நம்ம ராமநாதபுரத்து ஏதாவது சில வார்த்தைகள்? கண்டிப்பா எங்க போனாலும், எந்த ஊருக்கு எங்க போனாலும் இது என்னோட ஃபேவரட்டான ஊர், பிகாஸ் என்னோட ஊரு. அந்த ஊர்ல ஓப்பனிங் வந்தது வந்து ஐம் சோ ஹாப்பி. ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு வந்து. நம்மள ஃபாலோ பண்ற ராமநாதபுரம் மக்கள் பொண்ணுங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? கண்டிப்பா அதுவும் நம்ம ஊர் பொண்ணுன்னா நிறைய பேர் பார்த்துதான் எனக்கு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும், லவ் கட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது வந்து அப்பாவுடைய உண்மையான உழைப்பு. அவர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஸ்தாபனத்தை உருவாக்குனாரு. வெளியில இருந்து கிராமங்கள்ல இருந்து வந்தா கூட வந்து சிட்டியில வந்து ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கி அவருடைய சொந்த உழைப்பு, கடுமையான முயற்சியில அந்த நிறுவனத்தை டெவலப் பண்ணாரு. அவர் உருவாக்குன அந்த நிறுவனம் வந்து அவருடைய பசங்க வந்து இன்னும் வந்து அந்த உழைப்பு, அந்த பிராண்டு, அந்த தரம் குறையாம அவங்க அந்த பிராண்ட் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கனால ரொம்ப கடினமான உழைப்பு. நாங்க சும்மா இப்படி வந்துடல, கஷ்டம் ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப கஷ்டம். இப்போ கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க பிள்ளைங்க, விடாமுயற்சி, பெரிய அளவுல பண்ணிட்டு இருக்காங்க. விடாமுயற்சி நல்லா போயிட்டு இருக்கும்போது சில விமர்சனங்கள் நம்மளுக்கு நெகட்டிவா வருது, அதெல்லாம் பார்க்க எப்படி இருக்கு? அது வரத்தானே செய்யும். அது வரும்போது அடுத்து என்ன நம்ம போகலாம்னு நமக்கு யோசிக்கிறோம். இல்லைன்னா நம்ம அப்படியே தம்மாயிருவோம். நம்ம திட்டது நம்மளுக்கு விஷயம் இல்ல, ஆனா மேல போயிட்டு இருக்கோம். அடுத்து என்ன செய்யணும் பிள்ளை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. ரொம்ப ஸ்டாண்ட் பண்ணிட்டேமா. மக்கள் மனசுல பெஸ்ட் மிக்கு ஒரு நல்ல இடம் இருக்கு. நல்லா சூப்பரா இருக்கு. விலையெல்லாம் நல்லபடியா இருக்கு. எல்லாம் வருஷம் நல்லா இது 16வது பிரான்ச் ஓபன் பண்ணிருக்காங்க. இன்னும் எத்தனை பிரான்ச் மேல வளரணும் பண்ண நல்லபடியா ஒரு 50 பிரான்ச் 100 பிரான்ச் கூடவே ஓபன் பண்ணி இவ்வளவு கூட்டம் இருக்கு. எப்படி இருக்கு பாக்க? எல்லாம் ஜோதியா இருக்குப்பா. பெஸ்ட் மம்மினா பெஸ்ட் மம்மி. ஆமா, ரொம்ப ஜோரா இருக்கு. ஒரே ஜோரா இருக்கு, ஜெகஜோதியா இருக்கு. பேருமா? பெஸ்ட் மம்மி. உங்க பேரு? அஞ்சனா தேவி. அஞ்சனா தேவி. அதுல ஜா வரதுனால ஒரே ஜெகஜோதி ஜோரே ஜேல போட்டாப்ல சூப்பர்மா. நல்லா ரெடியா இருக்கு. எங்க அண்ணன் 87ல எங்க அண்ணன் கடை வந்தது, அதனால நல்லா திருப்தியா இருக்கு. அவர் ராமநாதபுரம் பெஸ்ட் மம்மில என்ன பிடிக்கும்? பனை அல்வா. ஓ, பனை அல்வா எவ்வளவு சாப்பிடுறீங்க? 1/4 கிலோ கொடுத்தாலும் சாப்பிடுவோம், 3/4 கிலோ கொடுத்தாலும் சாப்பிடுவோம், அப்படிலாம் இல்ல. சோ ராமநாதபுரம் பெஸ்ட் மம்மி வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு பிரான்ச்ல ஒரு நியூஸ் சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு போவாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா போன தடவை ராமநாதபுரத்துல பனைமரத்தை வச்சு பனை அல்வா சொல்லிட்டு போனாங்க. இந்த ஒரு ஃப்ரேம்ல நம்ம அண்ணர் பாஸ்கர சேதுபதி, ஐயா அப்துல் கலாம் வச்சிருக்காங்க. ஜி, அது எப்படி ஒவ்வொரு பிரான்ச் ஓபன் பண்ணும்போது ஏதாவது ராமநாத ஹைப் பண்ணிட்டே இருக்கீங்களா? என்ன காரணம்? நம்ம தானே, நம்ம ஊருக்காரவங்க நம்ம தான் ஹைப் பண்ணணும். நாங்க இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப மிகப்பெரிய பங்களிப்பு வந்து நம்ம ராயல் ஃபேமிலிக்கு இருக்கு. ஏன்னா அப்பா கிராமத்துல இருந்து வரும்போது எங்களுக்கு அந்த இடத்த வந்து நாங்க இருக்கிற இப்ப வீடு ப்ரொடக்ஷன் அது எல்லாமே ராஜா தான் எங்களுக்கு கொடுத்தாரு. ஓ, சரி சரி சரி. ஆமா, அதனால எங்களுக்கு அந்த ராயல் ஃபேமிலியோட ரொம்ப பெரிய கனெக்ட் இருக்கு. அப்துல் கலாம். ஆமா, அவங்க நம்ம சொல்லவே தேவையில்ல. நம்ம ராம்நாடுன்னு ஒரு ஊரை காமிச்சவரே அவர் தான், உலக அளவுல காமிச்சவர் அவர் தான். அதனால அவர் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு
மோட்டிவேட்டர். கண்டிப்பா ஆமா, நம்ம எப்படி மேல வரணுங்கிறத கொண்டு ஒரு வந்தது. ஒரு தமிழன் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு அவரோட அந்த ஐஎஸ்எல் இருந்து இவ்வளவு பெரிய இதுல வரும்போதுன்னா அப்ப நம்மளாலே முடியும். அதனால எங்களோட பெரிய மோட்டிவேட்டர் நம்ம அப்துல் கலாம் ஐயா. 2005ல இருந்து நான், அப்பா, எங்க அண்ணன் எல்லாரும் சேர்ந்து ஆரம்பிச்சோம். இன்னைக்கு வந்து படிப்படியா வளர்ந்துகிட்டு இருக்கோம். எல்லா ராம்நாடு மக்கள், இப்ப காரைக்குடி மக்கள் அவங்களோட சப்போர்ட்ல நம்ம படிப்படியா மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். இன்னும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணா எல்லா ஊருக்கும் போயிடலாம். நம்ம கண்டிப்பா எல்லா ஊருக்கும் கண்டிப்பா வரும். ஓகே, நான் பிரான்ச்சைஸ் கொடுக்குற மாதிரி ஐடியா இருக்கா? பிரான்ச்சைசி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா பண்ணுவோம், சொல்றோம். ஓகேண்ணா, ஓகேண்ணா. ராமநாதபுரத்து மக்கள் ஒரு எங்கேயாச்சும் போனா பெஸ்ட் மொபைல வாங்கிட்டு போனா நல்லா இருக்குன்னு சொல்றது காது போட கேக்குறோம். அது உங்க காதுல கேட்டா எப்படி இருக்கு? கண்டிப்பா. இப்ப நானே அன்னைக்கு மலேசியா போறேன். அவங்க வீட்டுல பனை அல்வா, தம்ரூட் கேக் இருக்கு. எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. மலேசியால நம்மளுக்கு நம்ம ஸ்வீட்டே கொடுத்தாங்க. அது விட்டு நாடு போயிருக்கோம். மலேசியா போனா நம்மளுக்கு தான் இருக்காங்க. அவங்க நம்மளை பத்தி பேசும்போது நம்மளுக்கே பெருமையா இருக்கு. ஓகே, சொன்னா சூப்பர், எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. சமீபத்துல இவ்வளவு வளர்ச்சி, அருமையான வளர்ச்சி, நல்லா பண்றாங்க, சூப்பரா பண்றாங்க. டெக்கரேஷன், போக்குவரத்து, வெஜ் ஃப்ரை பையா பையில போட்டு டைப் ஆப்பிள் பை அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது மாதிரி ஓகே. அண்ட் அது மாதிரி வெஜிடபிள்ஸ் வச்சு இது ஒரு புது டிஷ். இது ரீசெண்டா கண்டுபிடிக்கப்பட்ட காதல் ஜோடினா அண்ணன் தான். பயங்கரமா கலகலங்க லவ்வர்ஸ் டே அன்னைக்குன்னு அண்ணனை கூப்பிட்டு அந்த இதெல்லாம் பண்ண சொன்னாங்க. ஏன்னா ப்ரொபோஸ்லாம் பண்ணீங்க, செலக்ட் பண்ணி நம்ம ஒரு ஆள் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு லவ் பண்ணிருக்கீங்க. நிச்சயமா. எப்படி அண்ணன் சொல்ற மாதிரி அந்த லவ் பண்ணீங்களா ரியலாவே இருந்ததா இல்ல நம்ம வீடியோ காண்டி பண்ணா? இல்ல உண்மையே ரியல் அவங்க வீடியோ கால எதுவுமே பண்ணல. நாங்க சொல்லிட்டு போறாங்க. ரொம்ப ஹாப்பியா உள்ள வந்து அண்ணனை தான் பிடிக்கும். உலகத்துல என்னத்தை கொடுத்தாலும் அண்ணன் தான். உன் கூட பிறகு பாட்டுலாம் போடுறாப்ல. தமிழ்நாட்டிலேயே, தென் தமிழகத்திலேயே வந்து ரொம்ப பெரிய ஒரு கிராண்டா ஒரு எக்ஸ்போசரோட அழகா பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராம்நாட்டுக்கு தேவையான ஒண்ணு. ராம்நாட்டுல வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்பேஸே இல்ல. இது வந்து ஒரு ஸ்வீட் சாப்பிடுற இடமா இல்லாம வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற இடமா இருக்கும். மஞ்சள் பைக்கு ஓடுறதுக்குள்ள உங்க பைக்கு தான் ஓடுது. அப்புறம் பெஸ்ட் மூவி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு. ஆல்ரெடி 15 பாக்கிருக்கோம், 16வது பாக்குறோம். சோ நம்ம ராம்நாத பெருமை சேர்க்க ஒவ்வொரு நிறுவனமும் நமக்கு தேவை. கண்டிப்பா அதை வந்து மென்மேலும் சேர்க்க வாழ்க்கை. ஓகே, எப்ப டேஸ்ட் வேற சரியான கவனிப்பு, நல்ல முறையா கவனிப்பு பயங்கரமா இருக்கும். சரிக்கா, சரிக்கா. இப்ப நீங்க திரும்ப நைட்டு 10 மணி ஆனாலும் கூட நல்ல மரியாதை கொடுத்து நல்லா கவனிச்சுக்கிற கஸ்டமர். இப்ப நேத்து நைட்டு கூட அரண்மனையில இருக்கிற டெஸ்ட் மமிக்கு நான் போனேன். அங்க இந்த பிரபு அண்ணான்னு ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அவங்க தான் இன்விடேஷன் நம்மளுக்கு கொடுத்தாங்க. எல்லாத்துக்குமே வர எல்லாருக்கும் வெத்தலை பாக்கு மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு காலத்துல வெத்தலை பாக்கு கொடுத்தாங்க, இப்ப ஸ்வீட்லாம் கொடுத்துருக்காங்க. ராமநாடு எந்த வளர்ச்சி அடைச்சிருக்குன்னு பாத்துங்க. கிராண்ட் ஓப்பனிக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் கூப்பிட்டுருந்தாங்க. முக்கியமான செலிபிரிட்டிஸ்னா அண்ணன் கட்டெரும்பு ஸ்டாலின் அண்ணன், கஞ்சா கருப்புல இருந்து, நாஞ்சில் சம்பத்துல இருந்து, திரை விமர்சனங்கள் எல்லாத்தையுமே வந்து டைமிங்ல ரைமிங்கா பிராங்க் பண்ணி விட்டு சம்பவம் பண்ணிடுவோம்ல. ஆனா இன்னைக்கு யாரும் சம்பவம் பண்ண போறீங்க? சம்பவம்லாம் பண்ண வரல. நம்மளுடைய நண்பர் நரேஷ் பிரதர், தினேஷ் பிரதர், அவங்களுடைய ஃபேமிலி இது வந்து அவங்களோட பெஸ்ட் மம்மி எல்லாமே பெஸ்டா தான் இருக்கும். அடுத்தடுத்து பிரான்ச் ஓபன் பண்ணி இப்ப 16வது பிரான்ச் ஓபன் பண்ணிருக்காங்க. அது ஓப்பனிங் என்னை கூப்பிட்டாங்க. நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு என்னுடைய ஷெட்யூல் இருந்தாலும் என்னுடைய நண்பராகவும் நம்மளுடைய ராம்நாட்டில் வளர்ந்து வரக்கூடிய நல்ல நண்பர், அவருக்காக சப்போர்ட் வருவோம் வந்தேன். இப்போ வந்து இன்னோவேட்டிவா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. இது பனை அல்வா. உண்மையிலேயே பனை அல்வா வந்துட்டு எனக்கும் சரி, மிஸ்ஸஸ்க்கும் சரி ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபுட். அது மம்மி எப்பயுமே மெனக்கிறதா செய்வாப்ல. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. கார் பார்க்கிங், நம்ம ஃபேமிலியோட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரொம்ப அழகான இடமா இருக்கு. டேஸ்ட்ல அவங்களை சொல்லவே வேணாம். ராம்நாட்ல இங்க இருந்து அந்த கடைசி வரைக்கும் அவங்க தான் எல்லாமே. சமீபத்தில் பாத்தீங்கன்னா இந்த ராம்நாட்டு மண்ணில் பாத்தீங்கன்னா இந்த பெஸ்ட் மம்மியோட டெவலப்மெண்ட் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. டேஸ்ட், சர்வீஸ் எல்லாமே சூப்பரா பண்றாங்க, அருமையா பண்றாங்க. ஆக்சுவலி இவங்க வந்து குவாலிட்டி ரொம்ப நல்லா கொடுத்துட்டு இருக்காங்க. மோதன் பார்த்தோம்னா அதர் பேக்கரிஸ் எல்லாருமே வெளியே இருந்து ப்ராடக்ட்டை இம்போர்ட் பண்ணி தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கையை வச்சு தான் பண்றாங்க. இவங்க ஓனம் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. சொந்தமா எடுக்கிறதெல்லாம் நல்லா இருக்கு. உங்களோட டேஸ்ட் நல்லா இருக்கு. இந்த குடும்பத்தோட ஒரு பேக்கரிக்கு நீங்க போனோம்னா பெஸ்ட் மம்மிங்கிற மாதிரி நேம் ஆயிருச்சு. எப்படி நல்லா இருக்கா பேக்கரி? ஆமா, பெஸ்ட் மம்மி நல்லா இருக்கு. குவாலிட்டி வைஸுமே நல்லா குவாலிட்டியா கொடுக்குறாங்க, சர்வீஸுமே நல்லா கொடுக்குறாங்க. பெஸ்டா இருக்கு. ராமநாதபுரத்துல இப்படி ஒரு பெரிய கடை ஓபன் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது எந்த அளவுக்கு பெருமையா இருக்கு? நம்ம ராமநாதபுரத்துக்கு இவ்வளவு பெரிய கடை ஓபன் பண்றது உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா ராமநாதபுரம் வந்து பாத்துட்டீங்கன்னா நல்லா டெவலப் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா. அடுத்த ஏர்போர்ட் வருது, போர்வே வருது. ஏன்னா ராமேஸ்வரம் வந்து நம்ம ஒரு புனித தலமா இருக்கு பெரிய அளவுல. அப்படிங்கிறப்ப உங்களும் நல்லா மென்மேலும் வளரணுங்கிறது என்னோட வாழ்த்துக்கள். ஓகே. யாருமா? பிரியாவா? யார் அந்த பிரியா? பிக் பாஸ் குரூப்பா நீங்க? சூப்பர்க்கா. பாத்தீங்களாக்கா அந்த பிரியா கணேசன? அங்கதான் சுத்திட்டு இருந்தாப்ல. ஓ, மிஸ் இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓகேக்கா. எந்த ஊர்ல வரீங்க நீங்க எல்லாம்? கலூர்னி தான். நம்ம கலூர்னி. அப்ப நடந்தே வந்து சாப்பிட்டு போயிடலாம். ஓ, நம்ம ஊர் இருக்கா?
குவாலிட்டியா இருக்கும். தரமான வந்து என்ன ரீசன்னால 16 பிரான்ச் ஓபன் பண்ணாங்க? மக்கள்கிட்ட எப்படி பெஸ்ட் மூவிக்கு வரவேற்பு இருக்கு? எப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட்ல வந்து 37 இயர்ஸா வந்து இங்க லொகேட் ஆயிருக்கோம். ஓகே பாத்தீங்கன்னா இங்க மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ராமநாதபுரத்துல மட்டும் இல்லாம ஈவன் காரைக்குடியிலயும் நம்ம லொகேட் ஆயிருக்கோம், ராமேஸ்வரம் கீழக்கரையிலயும் நம்ம லொகேட் ஆயிருக்கோம். இன் ஃபியூச்சர் மக்களோட ரெக்வெஸ்ட்னால இந்த பனைக்குளம் இந்த பக்கம்லாம் வீட்டுல ரெசிடென்டல் ஏரியா வந்து ஜாஸ்தியா இருக்கனால மக்களோட ரெக்வெஸ்ட்னால தான் நம்ம வந்து ஒன் மோர் ஷாப் வந்து இங்க ஓபன் பண்ணிருக்கோம். ஓ, அழகங்குளம் பனைக்குளம் ராமேஸ்வரத்துல போறவங்க உள்ள வர தேவையில்ல, வாணியில வாங்கிட்டு இப்படியே போயிடலாம் சார். ஏன்னா அவங்களோட ரெக்வெஸ்ட்னால தான் நம்மளோட சர்வீஸ் வந்து எல்லா ஒருவேளை திடீர்னு யாராவது ஸ்ரீலங்கால இருந்து வந்து பிரான்ச் வைக்க சொன்னா சார் இன் ஃபியூச்சர் டெஃபினட்டா வந்துட்டு நம்ம வந்து இங்க ராமநாதபுரம் மட்டும் கிடையாது, நம்ம ஆல் ஓவர் இந்தியா. அது மட்டும் இல்லாம we plan to go for abroad also. ஓகே பாத்தீங்கன்னா நீங்க சொல்லிருக்கீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா and also we plan to open in Malaysia. ஓகே மலேசியா வர போகுது. ஆமா கண்டிப்பா வர போகுது. நம்ம ஈசிஆர்ல ராம்நாட்ல இருந்து இல்ல வெளியில எந்த ஒரு டூரிஸ்ட் வந்தாலும் ராமேஸ்வரம் போறதுக்கு இதை கிராஸ் பண்ணாம போக முடியாது. அந்த மாதிரி ஒரு லொகேஷன்ல சூப்பரான லொகேஷன்ல இதை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அது போக பார்க்கிங் நம்மளோட இது வரைக்கும் இருந்த 15 பிரான்ச்சஸ்லயும் கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து பார்க்கிங் ஸ்பேஸ் பயங்கர சூப்பரா இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஐ திங்க் ஒரு 20-25 கார்ஸ் நிக்கலாம் போல இருக்கு. ஆமா, அது போக பூமியை பத்தி சொல்றதுக்கான வார்த்தைகளே இல்ல. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட் மூவி கொடுத்திருக்கு, ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருக்கு. அது பிரம்மாண்டத்தின் மறுபக்கம் என்ன கேட்டீங்கன்னா அது பெஸ்ட் மீ தான் சொல்லுவாங்க. நெட்வொர்க்கான ஒரு பேக்ரவுண்ட் சார், கண்டிப்பா இந்த ப்ரொடக்ஷன் சிஸ்டம், அதுக்கப்புறம் பீப்புள் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அதனால தான் ஃப்ளூயண்டா மூவ் ஆகும். அதுக்கு நம்மளோட ஐடியாஸ் என்ன பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஆக்சுவலா வந்து ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா இப்போ சிஸ்டமைஸ்டு அப்ரோச் தான் இருக்கு. நம்ம எதுவுமே வந்து தோணின மாதிரி பண்ண மாட்டோம், இல்ல மனசுல தோணின மாதிரி ப்ரொடக்ஷன் பண்றது இல்ல. எல்லாமே சிஸ்டம் ட்ரிவன் டேட்டா ட்ரிவன் ப்ராசஸ்ல தான் பண்றோம். ஓகே. ஸோ நம்ம எந்த பொருள் எவ்வளவு விற்குது, எந்த பொருள் விற்கல, ஸோ எந்த பொருள் கஸ்டமர் கிட்ட ரீச் இருக்கு, அது எல்லாமே பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் இருக்கு. அது எல்லாமே சிஸ்டம் ட்ரிவன் தான், டேட்டா ட்ரிவன். எதுவுமே வந்து நம்ம வந்து ஒரு ட்ரெடிஷ்னலா முன்னாடி பண்ற மாதிரி நம்ம கடையிலேருந்து லிஸ்ட் எழுதி கொடுத்து அந்த லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்றதெல்லாம் இல்லாம கடைக்கு என்ன தேவைங்கிறது அங்கேயே நம்ம டிசைட் பண்ணி ப்ரொடக்ஷன் மூலியமா அப்படியே பண்ணிடுறோம். புதுசா வரவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து அவங்க உள்ள வரதுக்கு முன்னாடி அவங்க ஓரளவுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஸோ ஷாப்னா என்ன, எப்படி கஸ்டமர் ரிசீவ் பண்ணோம், பொருள்னா என்ன, அந்த பொருள்ல என்ன இன்கிரீடியன்ஸ் போடுறோம், ஏன்னா இன்கேஸ் கஸ்டமர் கேட்டாங்கன்னா விளக்கணும் கரெக்டா. ஸோ அதுக்கெல்லாம் வந்து ட்ரைனிங் முன்னாடியே கொடுத்துடுறோம். ப்ளஸ் வந்து எக்ஸிஸ்டிங் டீமுக்கே வந்து ரெகுலர் ட்ரைனிங் இருந்துகிட்டே இருக்கும். அதை விட முக்கியமான ஒரு விஷயம், ஃபேமிலியோட நீங்க சில் பண்ணணும். அது வேர்ல்டுல எங்க இருந்தாலும் ராமேஸ்வரம் போறவங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெஸ்ட்மமியை கிராஸ் பண்ணி தான் போய் ஆகணும். அதனால கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா அவங்களே உள்ள வந்துருவாங்க. வந்தா பனையல்வாவை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா என்னோட ஆல் டைம் ஃபேவரட், கௌதமோட ஆல் டைம் ஃபேவரட் ஆல்சோ வந்து பனையல்வா தான். ஸோ கண்டிப்பா நீங்க அதெல்லாமே ட்ரை பண்ணணும். ஃபேமிலியா குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து ஒரு ரிலாக்ஸா கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடியும் சரி, கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சரி, நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் வந்து நம்ம பெஸ்ட் மம்மியா தான் இருக்கணும். பெஸ்ட் மம்மி வந்து 16th அப்புறமா நான் நிறைய பிரான்ச்சஸ் போகணும், எல்லா பிரான்ச்சஸ்க்குமே நானும் ஆங்கரா வரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. எனக்கு வந்து பெஸ்ட் மம்மியில வந்து சிஸ்லிங் ப்ரௌனின்றது வந்து நான் 15th பிரான்ச்ல தான் சாப்பிட்டேன். அது பேர் என்ன? சிஸ்லிங் ப்ரௌனி. தம்பி புது பேர்லாம் சொல்றாப்ல, நல்லா இருந்துச்சா? சிஸ்லிங் ப்ரௌனி அப்பாட்ட அடம் பிடிச்சி கேட்பீங்க. என்ன ரேட் இருக்கும் அது? அது அப்பாக்கு தான் தெரிஞ்சல. அப்படி என்ன ஃபேமஸ் டிஷ் வரப்போகுது இங்க தெரியல. அப்பா மாதிரி கூட்டிட்டு வந்து வாங்குவோம். ஆனா நல்லா இருக்கு. ஒரு ராம்நாட்ல இந்த மாதிரி பெரிய பேக்கரி எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப பேக்கரியை உள்ள வச்சுட்டு டீ கடையை வெளியே வச்சுதான் நம்ம பெஸ்ட் பேக்கரி. பனை சாய் அப்படின்னு சொல்லிட்டு பனை சாய்னு ஒரு புது டிஷ்ஷே இருக்கு. சாயை நம்ம நார்மல் டீ தான் கொடுத்துருப்போம். ஸோ அதே உள்ளே பார்ப்போம். மக்கள் அனைவரும் உட்கார்றதுக்கு சேர் போட்டிருக்காங்க. தீதி நம்மளுக்கு வந்து டீ தர்றாங்க. தீதி எக் சாய் மைதாலும் ஓ கே சாயே நிறைய விதமான பண்டங்களை லான்ச் பண்ண நம்ம பெஸ்ட் மம்மி இந்த தடவை லான்ச் பண்ணிருக்கிறது பனை சாய் அப்படின்னு. ஒரு பக்கம் பால் கொதிக்குது, இன்னொரு பக்கம் என்ன கொதிக்குதுன்னா பனை வெள்ளம் பேர் பனை சாய். ஸோ அண்ணன் சொன்ன மாதிரி இதுக்குன்னே வந்து பாத்தீங்கன்னா பனை வெள்ளம் வந்து இங்க நிறைய வச்சிருக்காங்க. ஸோ இந்த பனை வெள்ளத்துல இப்போ டீ போட போறீங்க. ஒரு டீ சொன்னா ஒரு டீயை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பனை வெள்ளத்துல டீ குடிச்சா அப்படிதான் இருக்கு. இதை ஒரு பனைமரத்தடியில குடிச்சா இன்னும் சூப்பரா இருக்கும். ரொம்ப சிறப்பான ஒரு ஓப்பனிங். இன்னைக்கு ராமநாதபுர மக்கள் எல்லாருமே இந்த ஒரு பேக்கரியை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு தருணத்துல எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பெஸ்ட் ஓனர்ஸுக்கும் அதுக்கப்புறம் நெக்ஸஸ் டீமுக்கும் சிறப்பான முறையில் கேமரா எடுத்துட்டு இருக்க மாப்பிள்ள மனோபரி அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். கௌதம் குணசேகரன்.